விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த ஆடிப்பூர தேரோட்ட திருவிழாவில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்து சாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை, குந்தா அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் சாரல் மழையின் காரணமாக கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதியில் 102 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை ராயபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட பிரதீப் குமார் என்பவர் கத்தியுடன் வந்ததால் போலீசார் அவரை கைது செய்தனர். மேலும் குடும்ப பிரச்சனை காரணமாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பிரதீப் குமாரின் மனைவி புகார் அளித்த நிலையில் விசாரணைக்கு வந்த பிரதீப் குமாரிடம் கத்தி இருந்ததால் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேனி மாவட்டம் கம்பம் கூடலூர் சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த ஜெனித் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மணிகண்டன் என்பவர் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் ராகுல் மீது கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மணப்பாறை சாலையில் உள்ள ரயில்வே கேட் மீது லாரி மோதியதில் கேட் திறந்து மூடுவதில் ஏற்பட்ட பழுது காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து பாதிப்பினால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு சாலையில் உள்ள மின்கம்பங்களில் குரங்குகள் மின்கம்பிகளை பிடித்து அட்டகாசம் செய்வதால் பொதுமக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். இதனையடுத்து இதில் பேரூராட்சி நிர்வாகம் தலையிட்டு மின்கம்பிகளை பிடித்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் குரங்குகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சென்னை சாலையில் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக பயணம் மேற்கொண்டு அதனை இணையத்தில் பதிவிடும் நபர்கள் மீது போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் தலைக்கவசம் அணியாமலும் சாலை விதிகளை பின்பற்றாமலும் ஆபத்தான முறையில் பயணம் செய்வது அச்சத்தை ஏற்படுத்துவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழக்கறிஞர் சங்கத்திற்காக புனரமைக்கப்பட்ட புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா சங்க தலைவர் சங்கர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி வசந்தி கட்டடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து சிறப்பித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் போர்டின்பேட்டை பகுதியில் புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழாவை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏழை கல்லூரி மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்தினம் 65,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தனியார் கல்லூரியின் தேசிய மாணவர் படை சார்பாக தெருநாடகம் நடத்தப்பட்டது. மேலும் 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்று 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு இந்த தெருநாடகம் நடைபெற்ற நிலையில் நாடகத்தை தேசிய மாணவர் படை லெப்டினன்ட் சிந்தியா சார்ஜ் ஒருங்கிணைத்து நடத்தி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சியிலிருந்து தடாகம் வரை செல்லும் அரசு பேருந்து ஒன்று சாலையில் பழுதாகியதை தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பழுதாகிய பேருந்தை தள்ளி செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இதையடுத்து அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் தான் பழுதாகி பாதி வழியிலே நிற்கும் நிகழ்வு தொடர்கதையாகி வருகிறது என்று தெரிவித்த மக்கள் இதுகுறித்து அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காவல் நிலையங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழக எல்லையோரம் உள்ள சோதனை சாவடிகளில் சோதனை முறைகளை மாற்றியமைத்து கஞ்சா புழக்கத்தை தடுத்து நிறுத்த பல்வேறு புதிய திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மயில் வாகனம் தெரிவித்துள்ளார்.
திருவண்ணாமலை மாவட்டம் கலஸ்தம்பாடி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வடபத்ரகாளி அம்மன் கோயிலில் பால்குடம் மற்றும் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீ கருப்பசாமி கோயிலில் 69ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி சாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சாலை வடகோவை சிந்தாமணி சந்திப்பில் கோவை மாநகராட்சியின் சார்பில் இந்தியாவின் தேசிய விலங்கான புலியின் உருவ சிலை திறப்பு விழா நடைபெற்றது. மேலும் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர் கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்த நிலையில் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வன மேம்பாடு மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநர் வெங்கடேஷ் மற்றும் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ பர்வத ராஜகுல அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் உத்தரமேரூர் பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரவாளநல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயா கருப்பணசாமி கோயிலில் 16ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே ஐயப்பன் கோயிலில் அமைந்துள்ள ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமிக்கு ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மருந்தாளுநர் பணிக்கான காலி பணியிடங்களை நிரப்புதல், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.